ஐநார்த்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா பாண்டியன் ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. ஒரு பக்கம் சேரன் சோழன் எல்லாருமே நல்ல நேரமே முடிய போது இன்னும் இந்த பாண்டியன் மட்டும் எங்கே போனானே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. சேரன் ரொம்பவே கோவமா அங்கே உனக்காக ஒரு பொண்ணை காத்துக்கிட்டு இருக்கா, பொண்ணு பார்க்க போறோன்னு சொல்லியிருந்தோம், எங்கடா போனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டுறாங்க. அடுத்து பாண்டி தயவு செய்து நான் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வானதிடி வீட்டுக்கு போயிட்டு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், எங்க அண்ணன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா அவங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால நீங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எனக்காக எதுக்கிட்ட உன்னுடைய கல்யாணத்தை தெளிப்பட்ட வீட்டுல சம்மதிச்சதே பெரிய விஷயம், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக நடந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு சேரனும் கோவப்படுறாங்க. சொல்லணும் இப்ப என்ன சேரனுக்கு கல்யாணம்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும்ல, அதனால ஃபர்ஸ்ட் பொண்ணுதான் ரெடியா இருக்குல்ல, சந்தாவை பொண்ணு கேட்டு போலாம், சீக்கிரமாவே சேரன கல்யாணத்தை முடிச்சிடலாம், அடுத்த முகூர்த்தத்திலே பாண்டியோட கல்யாணத்தையும் முடிச்சலாம்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரூம் தான் இருக்கு, இந்த வீட்டுல இன்னும் ஒரு 2 ரூம் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எடுறதுக்கான பிளானை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் நிலா சோழன் மேல பயங்கரமா கோவத்துல இருக்கிறாங்க. சோழனும் நிலா கிட்ட எவ்வளோ பேசி பாக்குறாங்க. அப்ப நிலாவோ எனக்கு உங்ககிட்ட பேசக்கூட பிடிக்கல, தயவுசெய்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க, மீறியும் பேசிங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அடுத்து சோழனும் நிலா பேசாம இருக்கிறது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து ராகு சோழனை மீட் பண்றாங்க. நிலாவுடைய அழகுக்கும் தகுதிக்கும் அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமையணும், நீ போயிட்டு கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ராகு சோழனை பயங்கரமா கோவப்பட்டு திட்டுறாங்க. ஒரு பக்கம் சோழனை நீ டிரைவரா இருந்துகிட்டு நிலாவை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க. அதனால நிலா விஷயத்துல இதுக்கப்புறம் நீ தலையிடாத, நிலா விட்டு ஒதுங்கிடு, உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுமே நான் நிலாவை கல்யாணம் பண்ணிப்பேன், நிலாவை நான் ரொம்பவே சந்தோஷமா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சோழனை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நிலா என்னுடைய பொண்டாட்டி, அவ என்னை விட்டு பிரிய மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. சோழனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நிலாவுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு தானே டிவோர்ஸ் வரைக்கும் போனா, இன்னும் நீ எதுக்காக அவன் மேல ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்க, வாழ்க்கை இதுக்கப்புறம் தலையிடாத, நிலா எனக்கு உரியவ அப்படின்னு சொல்லிட்டு ராகு சோழன் கிட்ட சண்டை போடுறாங்க. நான் தான் இருப்பேன், கண்டிப்பா எங்களுக்குள்ள இந்த டிவோர்ஸ் நடக்காது, நிலாவே அவ வாயால சொல்லுவா, சோழன் தான் என் புருஷன் நான் சொல்ல வைப்பேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்டு ராகு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க.